தங்க நகை கடன் பெறுவதற்கான 9 நிபந்தனைகளையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா திரும்ப பெற்றுட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுல நிறைய பேர்கிட்ட கமெண்ட்ஸ் பார்த்தேன். என்னென்ன நிபந்தனைகள், அதை என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நகை கடன் புதிய விதிமுறைகளை ஆர்பிஐ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, ஸோ இது வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் அமௌண்ட் நம்ம வாங்கிக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஸோ அதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இது போல போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தங்க நகை கடன் புதிய விதிகளை வெளியிட்ட ஆர்பிஐ. தங்கை நகை கடன் பெற நகையின் ரசீது தேவையில்லை. கடன் பெறுவர்கள் இந்த நகை என்னுடையதுதான் என்ற சுய அறிவிப்பு செய்தாலே போதுமானது. ஸோ இதுக்கு முன்னாடி வெளியிட்ட 9 விதிமுறைகள்ல ஒரு மிக முக்கியமான விதிமுறையா பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த நகை உங்களுக்கு சொந்தமானதுதான் அப்படின்றதுக்கான ஆவணங்களை நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதை ரத்து செஞ்சுட்டாங்க. ஸோ உங்களுடைய நகை தான் அப்படின்றதுக்கான நகையின் ரசீது தேவையில்லை. நீங்க இந்த நகை என்னுடையதான் அப்படின்ற சுய அறிவிப்பு செய்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2.5 லட்சம் வரையிலான கடன்களுக்கு தங்க நகையின் மதிப்பில் 85% வரை கடன் வழங்க அனுமதி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 75% வரைக்கும் தான் நீங்க கடனா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுல ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ரூபாய் 2.5 லட்சம் 2.5 லட்சம் வரைக்கும் நீங்க நகை கடன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க நகையோட மதிப்புல 85% அமௌண்ட்டை உங்களால வாங்கிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 லட்சம் ரூபா உங்க நகையோட மதிப்பு அப்படின்னா அதை 85,000 உங்களால வாங்கிக்க முடியும். அதே போல அது இன்னொரு இதுவும் கொடுத்திருக்காங்க. 2.5 லட்சம் வரைக்கும் தான் 85%, 2.5 லட்சம் முதல் 5 லட்சம் வரை இருப்பதற்கு 80%, 80% அமௌண்ட் வாங்கிக்கலாம். 5 லட்சத்துக்கு மேல போகுது அப்படின்னா 75% தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா அதிகபட்சமா உங்களால 85% அமௌண்ட்டை வாங்கிக்க முடியும் உங்க நகையினுடைய மதிப்புல. இல்ல 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சத்துக்குள்ள வருது அப்படின்னா 80% வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம். 5 லட்சத்துக்கு மேல போகுது அப்படின்னா 75% மட்டும் தான் உங்களால வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரூபாய் 2.5 லட்சம் வரையிலான கடன் பெறுவதற்கு கடனை திருப்பி செலுத்தும் திறன் பற்றிய பகுதி மதிப்பீடு தேவையில்லை. இப்போ நீங்க 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் கடன் வாங்க போறீங்க அப்படின்னா எந்த ஒரு லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இன்கம் சோர்ஸ் இருக்கு, இந்த கடனை உங்களால திருப்பி கட்ட முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க பேங்க் சைட்ல இருந்து. ஸோ அதை வந்து 2.5 லட்சம் வரைக்கும் கடன் வாங்குறதுக்கு பார்க்க வேணாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கடும் எதிர்ப்புகளை தொடர்ந்து நகை கடன் தொடர்பான முன்பு வெளியிட்ட விதிமுறைகளை மாற்றி புதிய விதிமுறைகளை வெளியிட்டது ரிசர்வ் வங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இதுக்கு முன்னாடி 9 விதிமுறைகள் கொடுத்துருந்தாங்க. அதுல ரொம்ப கடுமையான இருந்த விதிகளை இப்ப மாற்றி திரும்ப வந்து நியூ ரூல்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நகை கடன் சம்பந்தமா உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதே போல கண்டென்ட் ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்ன 9 நிபந்தனைகள் போட்டாங்க, அதை ஏன் திரும்ப பெற்றாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா நான் எண்ட் ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு அது ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் டீட்டெயிலா அதை பத்தி சொல்லியிருக்கேன். இதே மாதிரி வேற என்ன டாபிக்ல உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுவுமே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் ரெடி பண்ணி போடுறேன். டாடா, பை பாய்.